ஒரு தீபத்தூண் அந்த காலத்துல இருந்து இருக்கு. அதுல தீப ஏத்தன்னு நம்ம கோர்ட்டு சொல்லியுமே, உயர் நீதிமன்ற கோர்ட்டு சொல்லியுமே அதை ஏத்த விடாம தடுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. மதுரைக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். திருவண்ணாமலையில தீப ஏற்றும் போது பல பக்தர்கள் எப்படி அண்ணாமலைஸ்வரரோட அருளை பெறாங்க, அது மாதிரி மதுரை திருப்பரங்குன்றத்துல தீப ஏற்றும் போது பனங்கானத்துல இருந்து கூட நம்ம இதை பார்க்கலாம். அவனியாபுரத்துல இருந்து கூட நம்ம திருப்பரங்குன்ற மலையை பார்க்கலாம். எவ்வளவோ தூரத்துல இருந்து கூட நமக்கு தெரியும். அப்ப அதுல இருந்து வர்ற ஒளி எத்தனை கோடி பக்தர்களுக்கு ஒருவனோட அருள் கிடைக்கும். சும்மானாது ஒரு மாற்றுத்திறனாளி கூட வெளியில இருந்து இறைவன் ஒளி வடிவா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதையே இந்த அரசாங்கம் தடுக்குது. இதனால அந்த தற்கால இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போறது. இஸ்லாமியர்களும் என்னோட சகோதரர்கள், என் கூட படித்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்துமே அரசு இப்படி தடுத்து மதுரையில இருவேறு மதங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுறதுக்காக, ஓட்டு அரசியல் பண்றதுக்காக அப்படி அரசாங்கம் தடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா திமுக அரசாங்கத்தை எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. எங்க வீட்டுல எல்லாருமே டிஎம்கே தான். எங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு கூட கலைஞர் கைப்பட வாழ்த்து செய்தி அனுப்பிட்டாங்க. இப்படி இருக்கல இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு இந்துவா பிறந்துட்டு திருப்பரங்குன்ற மலையில தீப ஏத்துறதுல அரசாங்கத்துக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு தெரியல. அனைத்து இந்துக்களும் யோசிக்கணும். மதுரையில 2 பட வீடு இருக்கு. பழமுதிர் சோலை இருக்கு, திருப்பரங்குன்றம் இருக்கு. அதுவே மதுரைக்கு ஒரு பெருமை. இப்படி தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு பெருமையா தான் ஆகும். அதனால இவ்வளவு பேர் போராடி நம்ம முருகனோட முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்திற்கு பெருமை சேர்க்கணும்னு ஒரு நீதிபதியே நினைச்சு அவரோட தீர்ப்பை ஒரு கோர்ட்ல காவல் வைக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸ் அனுப்பி ஏத்தம் சொல்றாங்க. ஆனா மாநில அரசு இப்படி தடுக்குது. இதனால எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது. அதனால என்னோட உடம்ப பெரியார் சிலைக்கிட்ட, ஏன்னா கடவுள் இல்லைன்னு ஒருத்தர், அவர்கிட்ட கடவுள் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல தீபம் 2026 அது ஏத்தணும் அப்படின்றதுக்காக என் உடல்ல நான் தீய வச்சுக்கிட்டேன்.